விஜய் டிவில பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் பொன்னி. கடந்த 2023 தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 600 எபிசோட்ஸை கடந்து சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. இப்படி இருக்கிற நிலைமையில இந்த சீரியல் சீக்கிரம் முடிய போறதா சொல்லி பொன்னி சீரியல் ஃபேன்ஸ் பலருக்கும் ஷாக் கொடுக்கிற வகையில ஒரு தகவல் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி சுந்தர் முதல்ல லீட் ரோல்ல நடிக்க ஆரம்பிச்ச சீரியல் இதுதான்றது அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு பேரா இந்த சீரியல்ல ஆக்டர் சமீர் தான் நடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. பட் அவருக்கு மோதலும் காதலும் சீரியல் ஆஃபர் வரவே இதுல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து தான் ஆக்டர் சபரிநாதன் வைஷ்ணவி சுந்தருக்கு பேரா சூஸ் பண்ணப்பட்டிருந்தாரு. இந்த சீரியல் தொடங்கப்பட்டப்பயே நான் பிரைம் டைம்ல தான் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. சோ இப்போ வரைக்கும் நான் பிரைம் டைம் ஸ்லாட்ல சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகி லாங் டைம் நான் பிரைம் டைம் சீரியல்களோட லிஸ்ட்ல இதுவும் சேர்ந்திருக்கு. இந்த நிலையில இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட்டிங் இந்த மாசத்தோட எண்ட்ல நிறைவடைஞ்சு அடுத்த மாசம் கடைசி எபிசோட் டிவிலேயே டெலிகாஸ்ட் ஆயிரும்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதுக்கு காரணமா எதுவும் சொல்லப்படல. பட் இந்த பொன்னி சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தென்றலே மெல்ல பேசுன்ற சீரியல் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த சீரியலோட ப்ரோமோ கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆகி இருந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் இது அபிஷியல் நியூஸ் இல்லன்றதுனால பொன்னி சீரியல் டீம் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ பொன்னி சீரியல் முடிய போறத பத்தியும் தென்றலே மெல்ல பேசுன்ற புது சீரியல் வரப்போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.